இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்தியன் இல்லாம கொஞ்சம் தாய் ஸ்டைல்ல பண்ண போறோம். அது வந்து நான்வெஜ்ல. ஸோ we are going to take fish for that. அண்ட் இதுல நிறைய ஐட்டம்ஸ்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம்ல நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி. அண்ட் இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ். ஸோ லெமன் கிராஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் லெமன் கிராஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் போடலைன்னா அதோட ஃப்ளேவர் அதோட அரோமா போயிடும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பொருள் நமக்கு தேவை அது பார்க்கலாமா? ஆசா ஃபிஷ் 200 grams, வேக வைத்து நறுக்கிய பீன்ஸ் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், லெமன் கிராஸ் 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. ஸோ தாய் ஃபிஷ் கேக் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக பாசா ஃபிஷ் யூஸ் பண்ணுறோம் இதில். அண்ட் அதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ். ஸோ இது எப்படி நம்ம சேவ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு கேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டிக்கும், அது பிரிஞ்சு வராது. சால்ட் ஆட் பண்ணுறோம். லெமன் கிராஸ், கிரீன் சில்லி, கொஞ்சம் பாயில் பண்ண பீன்ஸ், அது நல்லா குட்டியா நல்லா ஃபைனா சாப் பண்ணிடுங்க. இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்றோம். பாசா ஃபிஷ் எதுக்கு எடுத்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசா ஃபிஷ் ரொம்ப சாஃப்டான ஃபிஷ். ஸோ இது அப்படியே சாப்பிட்டா அப்படியே மெல்ட் ஆகும். நிறைய பேருக்கு இதோட டேஸ்டும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஈக்குவலா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கேக் ஷேப்ல சின்ன சின்னதா ரவுண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஒரு பிளேட்ல நம்ம தனியா இதோட நல்லா கேக் ஷேப்ல ரவுண்ட் ரவுண்டா பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. வேணா கொஞ்சம் ஆயில் நம்ம கையில தடவிக்கலாம், இல்லைன்னா அது ஒட்டும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்ல இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பற்ற வைக்கலாம். கொஞ்சம் சூடானதும் ஃபர்ஸ்டே நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஒட்டாம இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி தவால வேணா நீங்க ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டாம அப்படி வருது. வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்நாக், ஈவினிங் கூட நீங்க சாப்பிடலாம். கெஸ்ட் வரும்போது இது கொடுக்கலாம். ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி,
சீக்கிரமாவே நீங்க செஞ்சிடலாம் உங்ககிட்ட ஃபிஷ் வீட்ல இருந்ததுன்னா. இது நீங்க ஸ்லோலே பண்ணுங்களா. It will take about 5 to 10 minutes time, not more than that. ஏன்னா பாசா ஃபிஷ்ங்கிறது ரொம்ப சாஃப்ட், ஸோ அது ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிடும், ஸோ ரொம்ப டைம் ஆகாது. ஸோ இப்போ இது திருப்புற நேரம் ஆயிடுச்சு, திருப்பி பார்க்கலாம். ஏன்னா நாட் மோர் தென் 1 or 2 minutes எடுக்காது. அந்த மாதிரி இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டான ஃபிஷ். ரொம்ப காரம் சாப்பிடாதவங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நம்ம தாய் சாஸ்ல ஸ்வீட் சாஸ்ல வச்சு நீங்க சாப்பிடலாம், இல்லைன்னா மயோனீஸ்ல வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ இது ஆறதுக்குள்ள நம்ம இதோட பிளேட்ல டிஷ்யூ வச்சு ரெடி பண்ணிப்போம், ஸோ தட் அந்த ஆயில் வந்து இதில் அப்சர்வ் ஆயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி சாஸ்ல வச்சு இந்த ஃபிஷ் சாப்பிடலாம். ஆயில் கூட இது ரொம்ப இழுக்கல, ஸோ very easy and quick to make. So இது ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். Okay, it's done. இந்த மாதிரி. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. சர்விங்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தாய் ஸ்வீட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படியே தாய் டிஷ் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ there you go with my Thai fish cake. பெஸ்ட் பார்ட் இதுல பாத்தீங்கன்னா பசங்க வந்து இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், ஏன்னா இதுல முள்ளே இல்லை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ், முள்ளே இருக்காது, அது ஈஸியா நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா உங்க பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.